மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள் சட்டசபை நடைபெறும் விதம் குறித்து மக்கள் பார்வை என்ன என்ற தலைப்பில் விவாதிக்கவிருக்கிறோம். முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒருங்கே அவையில் அமர்ந்து மக்கள் நலன் குறித்து பேச வேண்டும், அதை நாம் கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆசையாக இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அது அரசியலே அல்ல என்ற நிலைதான் இன்றைக்கு நிலவுகிறது. இப்படியே செல்வது நலம் பயக்குமா? என்னதான் ஆகப் போகிறது? சட்டசபை விவாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் பார்வை என்ன? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வி பாலபாரதி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதன் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி விரைவில் இணைகிறார். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து கே இப்ராஹிம் மற்றும் புரோஸ்கான், மதுரை அரங்கிலிருந்து ஆர் கணேஷ் பிரபு மற்றும் பல்கீஷ் நிஷா, நெல்லை அரங்கிலிருந்து சிவகுமார் மற்றும் அப்துல் காதர். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். பாலபாரதி, கடந்த 2 நாட்களாக பெரிய அளவில் கூச்சல் குழப்பம்னு இல்லாட்டிலும் கூட ஒன்று இருந்தால் கூச்சல் குழப்பம் என்று உச்சத்தில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறொரு மாதிரியான அமைதி அங்க நிலவுது. இது இரண்டுமே மக்கள் நலனுக்கு உகந்ததாக பார்க்க முடியல. இவங்க செய்யறது தவறா அல்லது எதற்கெடுத்தாலும் வெளிநடப்பு என்று மக்கள் மத்தியில் நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம் பாருங்கள் இவங்க காட்டிக்கிறாங்களா? எதுவுமே மக்களுக்கு புரியல. உங்கள் பார்வையில சட்டசபை எப்படி நடக்குது, எப்படி நடக்க போகுது, உங்கள் விருப்பம் என்ன? இன்னைக்கு வேளாண்மை துறை, வீட்டு வசதித்துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை, அதுக்கு முன்னாடி கேள்வி நேரம், அது பொதுவாக அமைதியாக தான் போகும். அதுக்கு அடுத்து 0 அவர், அந்த 0 அவரில் தான் பொதுவான பிரச்சனைகள் சம்மந்தமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்புவாங்க. கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், தனிநபர் தீர்மானம், இதெல்லாம் அந்த நேரத்தில் தான் எழுப்ப முடியும். ஆகவே இன்றைக்கு முதல் தினம். அதனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஒரு மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு போராட்டம் பொதுமக்கள் மத்தியிலேயே இருந்தது. ஆகவே அதை தனிநபர் தீர்மானமாக எதிர்க்கட்சிகளும் கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்புன்னு பல வடிவங்களில் சபாநாயகர்கிட்ட நேற்றைய தினமே கொடுத்துட்டோம். ஆனால் அவர் இன்னைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு. எடுக்க முடியாதுன்னு மறுக்கும் பொழுது எங்களுடைய மக்களினுடைய உரிமைகள் தான் அதில் பாதிக்கப்படுதுன்னு நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அதை அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே நாங்கள் வெளிநடப்புங்கிறது நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே நீ அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடர்லையும் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் மீதும் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 500க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவ்வளவும் பிரச்சனைகள் இன்னும் தினமும் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை எழுதி டைப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதன் மீதும் கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கலை அப்படின்னு வருகிற பொழுது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசவே முடியாது, உடனடி பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேச முடியாது. அப்போ அரசு அதன் மீது அந்த பிரச்சனையில் அவங்க கருத்து என்ன, நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியல. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஜனநாயக முறைப்படி கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், தனிநபர் தீர்மானங்கிறது கொடுத்துட்டோம். ஜனநாயக உரிமையை ஆளும் அரசு, ஆளும் கட்சி சபையில் அதை புறக்கணிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இந்த மறுப்புங்கிற சூழ்நிலையில இருந்துதான் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் மக்களினுடைய பிரச்சனையை அந்த சபையில எழுப்புவதற்குமான நடவடிக்கையை முன்வைக்கிறாங்க. மற்றபடி கூச்சல் எழுப்புவது அல்லது வெளிநடப்பு பண்ணினால்தான் அப்படின்னு வேண்டுதலோட எல்லாம் உள்ள போகல. அரசு அனுமதித்து அந்த கவன ஈர்ப்பை எடுத்திருந்தால், தனிநபர் தீர்மானத்தை எடுத்திருந்தால் இன்னைக்கு அற்புதமாக மது எதிர்ப்பு அது எந்த இடத்தில் உருவானது, அரசு என்ன செய்ய போகிறது என்ற விவாதம் ஆரோக்கியமா கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அதை கொண்டு போக விடாமல் அரசு தரப்புல, ஆளும் கட்சி தரப்புல தான் மறுக்கப்படுகிறது. ஆகவே அப்படி மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் எதிர்க்கட்சிகள் தன்னுடைய நடவடிக்கையை தொடர வேண்டி இருக்கு. ரெண்டாவது நாளே இந்த நிலைமையை பாக்குறோம். இன்னும் ஒரு 17 நாட்கள் நடைபெற வேண்டி இருக்குதா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாறுமா? நிலைமை மாறுமா? நிலைமை ஆளும் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் நிலைமை மாறும். நிலைமை இப்படியே தொடருமா அல்லது இந்த தொடராமல் எதிர்க்கட்சிகளை சபைக்குள் வைத்து மக்கள் பிரச்சனை மீது விவாதிப்பதாங்கிறத ஆளும் கட்சி தான் தீர்மானிக்கும். அவர்கள் பார்த்து உரிமையை உங்களுக்கு வழங்கினால் எதிர்வரும் நாட்கள் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா இல்லையா? அந்த உரிமையை பெறுவதற்கு வேறு என்ன வழிகள் வச்சிருக்கிறீங்க, திட்டம்? அதெல்லாம் நீங்க விரிவா பேசலாம். திரு அப்பா, உங்க கருத்து என்ன?
சட்டமன்றத்தினுடைய மாண்பு மரபுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி சட்டமன்றம் அப்படி வந்ததுன்னா முதல்வர் வருவாங்க, அவங்கள வரவேற்கணும், அவங்கள பாராட்டணும், அதுக்கு மட்டும்தான் அது. அவங்க சொல்றதை கேட்டுட்டு போனா சபையில போய் கையெழுத்து போட்டு ஒழுங்கா வந்து போய் இருக்கலாம். படிப்படியான எத்தனை படி? 4 படியா? ஒரு படியை ஒரு வருஷம் வச்சுக்கிட்டா ஒரு 14 படி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 89 இருந்தே அது கொஞ்சம் குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த அரசு உங்கள் கட்சியை நீங்களே சாடிக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். சரி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் இதான் நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க சொன்னா பட்ஜெட் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, மானிய கோரிக்கைகள் தொடர்ந்து நடக்கும். பட்ஜெட் தாக்கல் பண்ணி 5 மாசம் ஆச்சு. அதுக்கே மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சிகளும் கோரிக்கை விடுத்து திறங்க வைங்கன்னு பிறகுதான் சட்டமன்றத்திலேயே திறந்திருக்காங்க. அவங்க என்ன நினைக்காங்க, சட்டமன்றத்தை இருக்கணும், ஏற்கனவே 1,87,000 ரூபாய்க்கு மானியத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சே, அதெல்லாம் பணங்கள்லாம் வந்தாச்சே, வேற என்ன நீங்க அங்க வந்து சிறப்பா பண்ண போறீங்க அப்படிங்கக்கூடிய கருத்து தான் சொல்றாங்க. சகோதரி ஒரு கருத்தை சொன்னாங்க, ஒத்திவைப்பு தீர்மானம், அதே போல இது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம், தனிநபர் தீர்மானங்கள் எல்லாம் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, காலையிலே சட்டமன்றம் கூடின உடனே கேள்வி நேரம் இருக்கும். கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா சொன்ன மாதிரி 0 ஹவர், அந்த 0 ஹவர்ல இந்த பிரச்சனைகளை பேசக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை எப்படி கொடுப்பாங்கன்னா, காலையிலே அசம்பிளியில சபாநாயகர் அறையில போய் உட்கார்ந்து எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்கக்கூடிய இந்த ஒத்திவைப்பு, கால டென்ஷன், அட்ஜாயின்மெண்ட் மோஷன், தனிநபர் தீர்மானங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு நாளைக்கு இன்னும் எடுப்போம், இன்னைக்கு இவ்வளவுதான் டைம், அதனால இதை இன்னைக்கு எடுப்போம், இதை அடுத்த நாள் எடுப்போம், இதை அதுக்கு அடுத்த நாள் நடப்போம். இதெல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் முறைப்படி பேசி, கலைஞரே 9:30 மணிக்கு அம்மாவுக்கு தெரியும் 9:30 மணிக்கு சபை ஆரம்பிக்குன்னா கரெக்டா 9 மணிக்கு வந்து இருப்பாங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னால இருந்து எல்லாத்தையும் பேசி அந்த எதிர்கட்சி ஏடிஎம்கே காரங்களையும் கூப்பிட்டு இதை ஒன்று எடுத்துக்கிடுவோம், அது இதை எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே பேசி முதல்வரும் சபாநாயகர் அறையிலிருந்து பேசி முடிவெடுத்து இங்க வந்து பேசுவாங்க, பேச விட்டுருவாங்க. நீங்க கொஞ்சம் இதுல சுருக்கமா பேசுங்க, இதுல இன்னைக்கு உள்ள அலுவலில் என்னென்ன பணிகள் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க அப்படிங்கறதெல்லாம் ரிக்வஸ்டா பேசி சபையை வந்து ஒரு மாண்போட, ஒரு மரபு மீறாத அளவுக்கு ரொம்ப தெளிவா மக்கள் பிரச்சனையை பேச விடுவாங்க. இல்லைன்னு நம்ம சகோதரி 2001 இருந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 15 அவங்க கேட்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் சபை மாண்போட நடைபெற்றது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே 0 ஹவர்ல யாரையும் எழும்ப விடக்கூடாதுக்காக முதல்வர் அங்கிருந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து 110 விதியில பேசுறேன் அப்படிம்பாங்க. உடனே 110 விதியில ஏற்கனவே 200-300 வாஸ்தாச்சு. வாஸ்தது எல்லாமே மதுரையில துணைக்கோள் நகரம் எங்க இருக்குன்னு தெரியல, மண்டலூர்ல பேருந்து நிலையத்தை தேடிதான் பார்க்கணும். அதை தினம் இந்த சட்டமன்றம் தொடர்ந்து பேசலாம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே தவிர சபையினுடைய மாண்பு மரியாதை எல்லாமே போச்சு. மக்கள் பிரச்சனையை எழுப்பக்கூடிய மன்றம் இல்லாமல் முதல்வரை லாலி பாடக்கூடிய ஒரு அவையா மாறிட்டு. காசிநாத பாரதி, ஒரு ஜனநாயகத்தின் மாபெரும் அடையாளம் ஒரு மாநிலத்தை பொறுத்தளவுல சட்டசபை, அதை திறக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் கெஞ்சி கூத்தாட வேண்டியிருக்குது, எத்தனை முறை போர்க்குரல் எழுப்ப வேண்டியிருக்கு. 110 விதியின் கீழே வாசிக்கிறதுக்கு மட்டுமே அவையை பயன்படுத்திக்கிறாங்க, முதலமைச்சரை துதிபாடுவதற்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியா, ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அது வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அது சபையின் மாண்புகளை பற்றி நண்பர் அப்பாவு அவர்கள் மிகச்சரியாக சொன்னார்கள். சபையின் மாண்பை முதலாக கெடுத்து அதை குட்டிச்சோராக்கிய பெருமை வந்து தமிழகத்தில் கருணாநிதி அவர்களைத்தான் சார். அதை தொடர்ந்த பெருமை TN அனந்தநாயகி அவர்கள் காலத்தில் ஆரம்பித்து அதற்கு அடுத்ததாக அவர்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இன்றைக்கு சகோதரி பாலபாரதி அவர்களுக்கு நன்றாக தெரியும் பெண்கள் அரசியலுக்கு வருவதனால் எவ்வளவு இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அதில் வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு இடையூறுகளை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பது அவர்களுக்கு சகோதரி அவர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்த போது அவர்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் எந்த மாதிரியான அநாகரிகங்களை அந்த சட்டமன்றத்தில் நடத்தி காட்டினார் என்பதெல்லாம் தமிழக மக்கள் மறந்திருப்பார்கள் என்று ஒரு நம்புகிறார் போல தோழர் அப்பாவு அவர்கள். அதனால இல்ல, மாண்புகளை நிராகரித்து பதில் சொல்லுங்க, மாண்புகளை நிராகரித்து தவறாக நடந்து கொண்டு சட்டமன்றத்தை வந்து மிக கேலிக்கூத்தான ஒரு பொருளாக மாற்றியவர். இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து விதவை மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தவறான கொச்சைத்தனமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த மாண்புகளையே போட்டவர் வந்து ரெண்டு பேருமே முதலமைச்சர்களாக இருந்த பொழுது என்ன சொன்னாங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பக்கமே சொல்றதுக்கு பல்வேறு வாதங்கள் இருக்கு. மக்களுக்கு கூச்சமாக அது வேண்டாம். மாண்பு ஆரம்பிச்சு வச்சது நான் இல்ல, நண்பர் அப்பாவு அவர்கள் தான் நான் மறந்து போயிருந்த மாண்பதை ஞாபகப்படுத்தினாரு.
அதனால நான் அந்த மாண்பை பத்தி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கேன். அடுத்ததாக ஒன் டன் விதியின் கீழே கொடுக்க அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது அது ஒன்றும் சட்டவிரோதமானது இல்லை. அப்படி நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எதுவும் தமிழக மக்களுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா அப்படியும் ஒண்ணும் கிடையாது. தமிழக மக்களுக்கு இவர்கள் என்ன கோரிக்கையை என்ன மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ அதைத்தான் ஒன்றன் விதியின் கீழே அதை நிறைவேற்றுகிறார்களே அன்றி ஏதோ அவங்களுடைய குடும்பத்திற்காக மதுவிலக்குக்காக பேசணும்னு தீர்மானம் கொண்டு வரலாம் நினைச்சோன்னு சொல்றாங்க. அதை அதில் அறிவிச்சிருக்காங்க. யாரு நினைச்சதுன்னு சொல்றீங்க? திராவிட இல்ல, எல்லா எதிர்கட்சியுமே நாங்க கவன ஈர்ப்பு கொடுத்தோம். ஒத்திவைப்பு தீர்மானமும் கொடுத்திருக்கிறோம், தனி நபர் தீர்மானமும் கொடுத்திருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து இன்னைக்கு விவாதத்தை துவக்கி இருக்கலாம். முதல் அறிவிப்புல அது வெளியிட்டு இருந்தா கூட இவங்க சரின்னு இருந்திருப்பாங்க. அது இல்லாதனாலதான் கேக்குறாங்க. ஒன்றரை அறிவிப்புல இன்னைக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. மருத்துவக் கல்லூரியில இருந்து ஆரம்பிச்சு மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல இருந்து எவ்வளவோ மதுவிலக்கு குறித்து அறிவிக்கலாமா? மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரான நிலைமை தமிழகத்துல இருக்கு. அப்ப இதை நாங்க பேசணுங்கிறோம். அவங்க அறிவிச்சது ஒரு பக்கம், ஆனா இது மிக முக்கியமானதாக இருக்கு. இதை பேசாமல் உடல் ஆரோக்கியம் ஏன் இதை அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை ஏன் அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணமாக அவங்களுக்கு? இது அதாவது மதுவின் மீது எதிர்கட்சிகள் சொல்வதிலெல்லாம் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. அதுதான் ஆளுங்கட்சி தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுறாங்க. அது ஏதோ அரசியலுக்காக வரக்கூடிய தேர்தலுக்காக எதிர்கட்சிகள் பண்றதா சொல்றாங்க. அதுல ஒரு துளி அளவு கூட உண்மை அல்ல. அவங்க விவாதத்தை துவக்கி வச்சாக்கா தெரியும் எதிர்கட்சிகள் எதுக்காக இந்த பிரச்சனையை நம்ம முன்வைக்கிறோங்கிறத அங்க சொல்ல முடியும். அவங்க பொதுவாக இது அரசியல் ஆதாயம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. திரு சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு சாதாரண பொதுமக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனையின் மீது, மதுக்கடைகளின் மீது ஒரு கடுமையான எதிர்ப்பு உருவாகி இருக்கு. அப்ப சட்டசபையில் அந்த பிரச்சனையை சந்திக்க அச்சம் கொள்கிறதா அதிமுக? அதுக்கு பதிலா நான் சொல்றேன். பதில சொல்லிடுறேன். அவங்க சகோதரி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில சொல்லிடுறேன். அதாவது நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் மதுவுக்கு எதிரான போராட்டமா அல்லது மது கடைகளுக்கு எதிரான போராட்டமாங்கிற கேள்வியை முதல்ல வைக்கிறேன். மது கடைகளுக்கு எதிராக தான் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அதுவும் டாஸ்மாக் அரசு நிறுவனம் நடத்துகின்ற மதுக்கடைகளுக்கு எதிராக தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே தவிர மதுவுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. அப்படியே நீங்கள் இவர்கள் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அனைத்து அரசியல் இயக்கங்களும் மதுவை ஒழிக்கணுங்கிற மாதிரி ஒரு இதுல, அதுவும் மதுவை கொண்டு வந்து 1971 கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகமே சாத்தான் வேதம் ஓதுவது போல அதை ஆதரிச்சு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்படி நல்ல விஷயம் தான். அவங்களுடைய தொண்டர்களை மட்டுமே அவர்கள் இந்த மாதிரி மதுவை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழகத்துல மது விற்பனை ஏறக்குறைய இன்றைக்கு 100% 25% இவர்களுடைய இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களே அந்த மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது தான் உண்மை, நடைமுறை உண்மை. ஏன் இவங்க வீட்டுல உள்ள நபர்களை இவர்களால் திருத்த முடியவில்லை? இவர்களுடைய அரசியல் இயக்கத்தில் உள்ள இவர்களுடைய தொண்டர்களை இவர்களால் திருத்த முடியவில்லை. ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், 30,000 கோடி இதில் வருமானம் வருகின்ற இந்த வருமானத்தை நிறுத்திவிட முடியும். இந்த வருமானத்தை நிறுத்திவிட்டால் மக்கள் நல திட்டங்களை நிறுத்திவிட முடியும். இதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகின்ற வெற்றி வாய்ப்புகளை நம்ம தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற இன்னொருபடி மேல போய் நான் சொல்லணும்னா, கஞ்சா விற்கலாமே, அவங்களை குறை சொல்லிடலாம். மதுவிலக்கு போராட்டத்தை ராமதாஸ் அவர்கள் நடத்துவார். அந்த மாமல்லபுரத்தில் நடத்தின மாநாட்டில் 10% மது விற்பனை அதிகமாக நடந்த மாநாடு எதுனா மதுவிலக்கு மாநாடு. விற்பனை என்ன நடந்துச்சுன்னா மது அதிகமா விற்கப்பட்டது. அதுக்கு அசிங்கப்படணும், 2 பேரும் தான் அசிங்கப்படணும். என் தொண்டர்கள் குடிக்கிறாங்களேன்னு அவங்க அசிங்கப்படணும். இப்படி மக்களை குடிக்க வைக்கிறமே ஆளும் அரசு சொல்லுகின்ற அவர்களை பத்தி பேசுவோம். நம்ம மது உண்டா இல்லையா அதுக்கான மாற்று திட்டம் அரசுல சொல்றாங்க. 71 ஆரம்பிச்சு 74 காமராஜருடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததோ அதே நிலையை உருவாக்கிட்டோம். 7 ஆண்டு கழிச்சு எம்ஜிஆர் கொண்டு வந்த மது 83 அவர் கொண்டு வந்த டாஸ்மார்க் தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கமே தவிர நாங்க புதுசாட்டு நாங்க கொண்டு வந்த மாதிரி அவங்க அது பேசுறாங்க. மதுவுக்கு எதிராட்டு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. கலைஞர் மதுவை நாங்க 2016 நிறுத்தோன்ன உடனே சசி பெருமாள் கூட நேர்ல தேங்க்ஸ் சொன்னாங்க. மக்கள் எல்லாரும் ஒரு முடிவோட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு விவாதிக்கலாம். சிவகுமார், நெல்லை, சொல்லுங்க. காசிநாத பாரதி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறவங்க. அதாவது அவங்க சொல்லும்போது
மதுவிலக்கு வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தன் கட்சியோட தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தலாமே, மற்ற கட்டுப்படுத்தினாலே மது ஒழிப்பு வந்து வந்துடும்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, தொண்டர்களை வந்து நிப்பாட்டினா மற்ற சாதாரண பொதுமக்களுக்கு வந்து யார் மதுவிலக்கு அமல்படுத்துறது? சரி, அது மதுவிலக்கு குறித்து நம்ம பலமுறை விவாதிச்சிட்டோம். சட்டசபை நிகழ்வுகள், சட்டசபை எப்படி நடைபெறுது, அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கணேஷ் பிரபு, மதுரை, உங்க வாதம் என்ன? அதாவது 5 மாதம் கழித்து வந்து நேற்று தான் வந்து சட்டசபை வந்து கூடியிருக்கு. நேற்று கூடியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து ஆளும் கட்சியோட துதிபாரலாக தான் வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கே தவிர, அதுவும் 110 விதியின் கீழ் வந்து என்ன திட்டங்கள் அறிவிக்கணும் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர, மக்களுக்கு அடிப்படையாக என்ன விஷயம், இப்போ என்ன வெளியில் கான்டெம்பரரியாக என்ன இஷ்யூ வெளியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இப்போ வந்து மதுவிலக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சசிபெருமாள் ஐயா இறந்தக்கப்புறத்துலேருந்து இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து மதுவிலக்கு எதிரான பிரச்சாரங்களும் போராட்டங்களும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, சசிபெருமாள் ஐயாவோட இறந்ததுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு முழு வீச்சாக வந்து மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து மக்கள் அதிகாரமாக தான் இப்போ வந்து வந்திருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம், திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி தான் வந்து ஒருத்தவங்களோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க கொண்டு வந்தாங்க மதுவிலக்கு, நாங்கள் கொண்டு வரல, அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வந்து இருக்கணும். மக்களுக்கான திட்டங்களை வந்து கொடுக்கணுமே தவிர அவங்களோட தனிநபர் விருப்புக்கு அப்பாற்பட்டு வந்து தான் இன்னைக்கு வந்து சட்ட. திருச்சி புரோஸ் கான், உங்க வாதம் என்ன? தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம்ன்றது வந்து முக்கியமான ஒரு அங்கம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களுமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனவங்க தான். இப்போ அதில் வந்து ஒரு சில உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் மதுவை பற்றின பிரச்சனையை பற்றி கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றம் வந்து ரெகுலராக நடக்கிறது கிடையாது. இப்போ அதாவது தினமும் நடப்பது கிடையாது, இடைப்பட்ட கால இடைவெளி விட்டு தான் நடக்குது. அப்போ கால இடைவெளியில் வந்து இது போன்ற மது போன்ற பிரச்சனை முற்றி இருக்குது. அப்போ அதை பற்றி அவங்க அனுமதி கேட்குறாங்க, அதை பற்றி பேசுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு மறுக்குது? பதில் கேட்கலாம். ஒரு சட்டமன்றத்தில் 110 கீழ் அறிவிப்புகள் சட்டவிரோதம் இல்லை, சட்டம் அனுமதிச்சிருக்கு நீங்க சொல்றீங்க, அனுமதிக்கத்தான் செய்யுது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கான உரிமைகளும் அங்கு கொடுக்கப்படணுமா இல்லையா? ஒரு உரிமை கூட கொடுக்கப்படல, மறுக்கப்படுது. உள்ள உட்காரவே எங்களுக்கு வேலை இல்லை, வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைமை தான் இருக்குது. ஏன் இப்படி? அதாவது அவங்க சொல்லுகின்ற அந்த மாண்பையை நான் உதாரணமாக சொல்ல முடியும். நேற்று தான் சட்டமன்றம் துவங்கி இருக்கிறது. இன்றைக்கே நாங்கள் கலவரத்தை உண்டு பண்ணுவோம்னு சொன்னா எப்படி எனக்கு தெரியல. கலவரத்தை உண்டு பண்ற அளவுக்கு மாண்பை அவர்கள் முதலில் மதிக்க வேண்டும். அடுத்ததாக வந்து என்றைக்கு சபாநாயகர் அதற்கான நேரத்தை ஒதுக்குகிறாரோ அன்றைக்கு தான் செய்ய முடியும். இல்ல இன்னைக்கு என்ன மானிய கோரிக்கை நடக்குதோ அது மூலம் தான் பேச முடியும். இன்னைக்கு வந்து மது ஆயத்தீர்வை சம்பந்தமான வாதம் இன்றைக்கு கிடையாது, மானிய கோரிக்கை இன்றைக்கு கிடையாது. அது என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு தான் அதை பத்தி விவாதிக்க முடியுமே தவிர இவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை. ஆனா வந்து அதற்கான மது ஆயத்தீர்வை சம்பந்தமான துறை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அந்த அமைச்சர் பதிலளிப்பார். அன்றைக்கு தான் கேட்கணுமே தவிர அதுதான் சரியான கேள்வியாக இருக்க முடியும். மது ஆயத்தீர்வை பேச சொன்னாங்க. மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய மொலாசஸ் கரும்புல இருந்து தான் வருது, அதை விவசாயிகள் தான் உற்பத்தி பண்றாங்க. இன்னைக்கு வேளாண்மை துறை தான் விவாதம். கரும்புக்கு 3000 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கடன் இருக்கு, அதை பற்றி இந்த அமைச்சரவையில் எந்த பதிலும் சொல்லல, 1 டன்ல எந்த பதிலும் சொல்லல. பாலுக்கு 200 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க, அதை பற்றி எதுவும் சொல்லல. கலைஞர் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த இணைப்பு திட்டம் கொண்டு வந்தாருங்கிற காரணத்துக்காக அந்த திட்டத்தை நாங்க தொடங்கி நடத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. மேகதாதுவை சொல்றாங்க, முல்லை பெரியாரை சொல்றாங்க. முல்லை பெரியார் எம்ஜிஆர் காலத்துல 1979 முல்லை பெரியார்ல 32 அடியா ஒதுக்கிக்கிட்டு தமிழக போலீஸை திரும்ப அனுப்புனது எம்ஜிஆர் தான். உருவாக்குறது அதுதான். இப்ப நீங்க பார்த்தா மேகதாதுவும் இந்த அம்மா அணை கட்டுறதுக்கு இருக்கட்டுன்னு தான் சொல்றாங்க. அவங்க அனைத்து கட்சியினர் பாக்குறாங்க. வேளாண்மை துறையில மதுவை பேசக்கு நீங்க மாண்போட நடந்துக்கல, எதிர்கட்சிகள் மாண்போட இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. எதுல மாண்பு குறைஞ்சிருக்கு? அத சொல்லல. இன்னைக்கு என்ன மானிய கோரிக்கை அதை பத்தி தான் விவாதிக்க முடியும். மானிய கோரிக்கையோ அதை பொறுத்து தான் கவனிப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி மரபும் அல்ல.
உடனடி பிரச்சனைகள் அரசே இருக்கக்கூடிய உடனடி பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒருவர் இறந்துட்டாங்க, இது குறித்து அரசனுடைய கவனத்தை நாங்க ஈர்க்க விரும்புறோம். அதைத்தான் நாங்க சொல்றோம். மக்கள் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? விவாதங்களா அல்லது 110 உள்ள அறிக்கைகள்? அரசனுடைய கொள்கை என்ன, அரசனுடைய நடவடிக்கை என்ன என்பதை அவங்க மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சபையில் சொல்லணுமா இல்லையா? செய்ய விரும்புவது என்னன்னா, அது என்னைக்கு மானிய கோரிக்கை வருதோ, மதுவிலக்கு ஆய தீர்வு சம்பந்தமான துறை வருகிறதோ அன்றைக்குதான் அதை பற்றி பதில் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை பூதாகரமா எழுப்பிச்சுன்னா அன்னைக்கு என்ன டிமாண்டோ அதுவரை காத்திருக்கோ இல்ல அடுத்த வருஷம் பட்ஜெட்ல பேசணும் கிடையாது. அதுக்குதான் 0 ஹவர்ல கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், தனிநபர் தீர்மானத்துல சொல்லுவாங்க. அப்ப சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மதுவை பற்றி ஆங்காங்கே பல பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, சிறு குழந்தைகள் குடிக்கி, வாலிப பெண்கள் குடிக்கிறாங்க, இப்படி பிரச்சனை இருக்கு, மாணவர்கள் பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் கைதாகி உள்ள இருக்கிறாங்க, அங்க சிறையில் அவங்கள பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதை பற்றி பேசணும்னு உடனே சுருக்கமா பேசுங்கன்னு சொல்லி எல்லாரையும் பேச விட்டு அந்த மதுவிலக்கு ஆயத்துறையை யார் அமைச்சரோ அந்த அமைச்சரை கூப்பிட்டு பதில் சொல்லுவாங்க. இது சுமூத்தா நடக்கக்கூடியது. அத பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க. இந்த பதிலோட நிறுத்திடுவாங்களே தவிர உடனே அவங்க சொல்ற மாதிரி அந்த சபை மாண்புக்கு விரோதமா யாரும் நடக்க மாட்டாங்க. ஆனா இத பற்றி பேசவே கூடாது ஒரு கவர்மெண்ட் இருந்தா. இந்த ஒரு தீர்மானம் இல்ல, இன்னைக்கு வேளாண்மை சம்பந்தப்பட்டு நெல்லுக்கும் கரும்புக்கும் கூடுதலாக மானிய கொள்முதல் விலை வேண்டும்ங்கிற கவன ஈர்ப்பையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா கொடுத்திருக்கிறோம். விழுப்புரத்துல சேஷசமுத்திரத்துல தலித் குடும்பங்களின் மீது வீடுகளின் மீதான தாக்குதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அது குறித்தும் நாங்க கொடுத்திருக்கிறோம். சரி, மது எடுக்க வேண்டாம், வேற கவன ஈர்ப்பு எடுக்கலாம்ல, பல விஷயங்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. சரி, அது ஏன் வாய்ப்பே வராதுன்னு நீங்க நினைக்கணுமா என்ன? இந்த கூட்டத்தொடர் முடியும் வரை வாய்ப்பு இருக்கும். கலவரத்தை உண்டு பண்ணணும் இல்ல, முதனாலே கலவரத்தை உண்டு பண்ணணும், முதனாலே கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சட்டமன்றத்தை முடக்கணும், சட்டமன்றம் செயல்படக்கூடாது, இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். இன்னைக்கு என்ன, அதாவது இன்னைக்கு அலுவலக ஆய்வு கூட்டத்திலேயே பதில் சொல்றாங்க. அலுவலக ஆய்வுக்குழு கூடி என்னன்னைக்கு என்ன மானிய கோரிக்கைன்னு ஏற்கனவே அவங்கள்ட்ட அஜெண்டா கொடுத்தாச்சு. இன்னைக்கு என்ன மானிய கோரிக்கை அதுலதான் வாதம் நடத்தணுமே தவிர இவங்க விரும்புகின்ற துறை ஆளுங்கட்சிங்க. அவர் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சரியாதான் நிரூபிக்கிறாரு. அதாவது எந்த கருத்தையுமே காது கொடுத்து கேட்கறது இல்லைங்கிறது ஒரு ஆளுங்கட்சியினுடைய அதிகார போக்கினுடைய வெளிப்பாடுன்னு நான் பாக்குறேன். அதுதான் சட்டமன்றத்திலேயே நடக்குது. இங்கேயும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றோம், என்ன சொல்ல வரோம், இதை கேட்பதுதானே ஜனநாயகம். அவ்வளவு கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா, ஆளும் அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பொறுமை இல்லைன்னா 7 கோடி மக்கள் கொண்ட இந்த தமிழகத்தை நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? தலைமை தாங்கி நீங்க அரசாங்கமா இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள கூடுதல் பொறுமை வேணும். அதுதான் சர்வாதிகார போக்குங்கிறது. இல்ல கலவரத்தை உண்டு பண்ணுது யாரு கலவரம் உண்டு பண்ண ஒரே ஒரு இது. இன்னைக்கு கழகம் எல்லாம் யாரும் பண்ணலைங்க, கழகமே பண்ணல. கவன ஈர்ப்பை எடுங்கன்னா இல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொன்னாரு. ஆகவே உங்க பதிலை நாங்க ஏற்பதற்கு இல்லை, ஆகவே மீண்டும் நீங்க எடுக்கணும்னு வலியுறுத்தி நாங்க வெளிநடப்பு பண்றோம்னு சொல்லிட்டு வெளியேறது ஜனநாயகம் இல்லையா? இவங்க நாடாளுமன்றத்துல என்ன பண்றாங்க? பேப்பர் எல்லாம் கிளிக்கலையா? பாண்டிச்சேரியில என்ன பண்ணாங்க? பேப்பர் எல்லாம் கிளிக்கலையா? பாண்டிச்சேரி சட்டமன்றத்துல என்ன போராட்டமே நடத்துறது இல்லையா? போன முறை அதிமுக 2010 வந்து போராட்டம் நடத்துற, அப்பயும் நான் அதிமுகவுடைய தோழமை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கலவரத்தை சொன்னாங்க அந்த தம்பி. அந்த கலவரம் யார் பண்ணாங்க? ஒண்ணு கோயில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கி சிட்டிசன் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு குடிமகன் அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் வயசை வச்சு ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாரு. அத மோகன்ராஜ் அப்படிங்கிறவரு தேமுதிக எழுப்பி பேசும்போது சொல்றாரு, எங்களை எப்படி குடிமகன் சொல்லி ஜாடையாட்டு அவரை குடிகாரனுங்கிற பொருள்பட பேசி எல்லாரும் சபையில சிரிக்காங்க, அம்மா உட்பட. அவர் உடனே சொன்னாரு ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்னார். இவ்வளவுதான். இதுக்கு 21 பேர் இன்னைக்கு சபை உள்ளுக்குள்ள யாரும் போக முடியாது. இவங்க எல்லாரும் போய் அடிச்சு அவனை பெரிய கலகம் பண்ணி அவன் கலகம் பண்ணானே அவன் பேர்ல போட்டு தேமுதிக எம்எல்ஏ 7 பேர் இவங்க கட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள தவிர ஒரு மக்கள் மேடையில கூட ஒரு திமுக உறுப்பினர் மரியாதையோட மாண்போட சொல்றாரு. அந்த கலவரத்துக்கு காரணம் யாரு? இன்றைய கலவரம் உண்டு பண்ணதுக்கு காரணம் யாரு? ஒரு புறக்கணிப்பை செய்திருக்கிறார். இன்றைய மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தை இவர்கள் செய்ய தயாராக இல்லை. இன்றைய மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் இவர்கள் பங்கேற்க தயாராக இல்லை.
நான் கேட்பது என்னவென்றால் தமிழக மக்கள் மீது உங்களுக்கு ஆர்வமும் அக்கறையும் இருக்குமானால் 2001 to 2006 எதிர்க்கட்சி தலைவராக இவர்கள் விரும்பக்கூடிய தளபதி ஸ்டாலின் தான் இருந்தாரு. அன்னைக்கு என்றைக்காவது அவர் காரிடாரை தவிர உள்ளே வந்து விவாதத்தில் பங்கேற்ற ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு விவாதத்தை நிகழ்ச்சியை மட்டும் சொல்ல சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திய ஒரே விவாதத்தை தமிழக மக்களின் மீதான அக்கறை எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் ஒரே ஒரு விவாதத்தை சொல்லுங்க. இங்கேயே காரிடார்ல இருந்து கை காட்டி இங்க மக்கள் மேடையிலே மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. சட்டசபை என்பது தமிழக சட்டசபை என்பது மரபுகளையும் பாரம்பரியத்தையும் கொண்ட சட்டசபை. தற்போது சட்டசபை என்பது ஒரு சண்டை சபையை போல்தான் காட்சியளிக்கிறது. எல்லா விதியும் எல்லா திட்டங்களும் 110 விதியின் கீழ் மட்டும் கொண்டு வரப்படுச்சுன்னா அப்புறம் எதற்கு எதிர்க்கட்சி, எதற்கு விவாதம், எதற்கு தனிநபர் மசோதா, எதற்கு இதெல்லாம்? சட்டசபை இல்லாம அவங்களோட பிரச்சார மேடையில் அறிவிச்சுட்டு போயிடலாமே இந்த திட்டத்தெல்லாம். இங்க மக்களுக்கு வாய்ப்பு, அங்க எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது கிடையாது. அந்த வாக்களித்த மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த மக்களுடைய குறைகளை அங்கு பேசுவதற்கு நிலை இல்லை. சட்டசபை என்பது ஆளுங்கட்சியின் பிரச்சார மேடையை போல் தான் காட்சியளிக்கிறது. பதில் கேட்டலாம். நீங்க கொஞ்சம் ஆசாசப்பட்டுக்கோங்க. முதலமைச்சர் வந்து 110ல ஒரு அறிவிப்பு சுகாதார சம்பந்தமா அதை ஏதாவது எதிர்க்கட்சி எதிர்த்தமா? இதை நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அறிவிச்ச அத்தனை 26, 27 பக்கமா அறிவிச்சாங்க இல்லையா? எல்லா திட்டத்தையும் நாங்க மக்களுக்கான திட்டங்களை எதிர்க்கட்சிகள் பொறுமையா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முதலமைச்சரின் வருகை குறித்து சபாநாயகர் ஒரு வருக என்பது ஒரு நல்ல மொழிகளை கூறி அவரை வரவேற்றதை கூட எதிர்க்கட்சிகள் விமர்சித்தனவே. அலுவல் ஆய்வுக்குழு இருக்கு, அதுல பேசிருக்கு, ஒரு அஜெண்டா கையில கொடுக்கறாங்க, இரங்கல் தீர்மானம் போட்டிருக்கு, எல்லாரும் இரங்கல் தெரிவிக்கலாம், அஞ்சலி தெரிவிக்கலாம் வந்தாக்கி அங்க மங்களேசம் இருக்கு. அப்ப முதல் முதலாக வருகிறார் சட்டமன்றத்திற்கு. சட்டமன்றத்திற்கு வெளியில வழங்கப்பட்ட வரவேற்பு, அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்களுடைய மரணம், அமைச்சருடைய மரணம், இதெல்லாம் நடந்தது. இதை ஒட்டி ஒரு இரங்கல் தீர்மானத்தை அரசு கொண்டு வருது. அதுக்கு முன்னதாக முதலமைச்சர் வந்து 5வது முறையாக பொறுப்பேற்றிருக்காங்க, அவர்களுக்கு வரவேற்பு அப்படின்னு ஒரு அஜெண்டாவில் ஏற்றப்பட்டிருந்தால் அதுக்கு அடுத்ததே நாங்க புரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லாமல் அவங்க முதலமைச்சர் வந்த பிற்பாடு சட்டப்பேரவையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது இரங்கல் தான். இரங்கலை சொல்வதற்கு முன்னாடி வரவேற்புன்னு அவர் புகழ்ந்துகிட்டே வருகிற பொழுது ஒரு குழப்பம் ஏற்படுது. இருக்கிற அஜெண்டா வேறு, ஆனா சபாநாயகர் இப்ப அறிவிக்கிறது எதை சார்ந்து இருக்குங்கிறது புரியல. ஆகவே ஒரு குழப்பம் என்பது சொல்லிடுறேன். மரபுகள் விதிகள்னு 2 இருக்கு. மரபுகள் மீறப்படலாம், விதிகள் மீறப்பட முடியாது. இது மரபு. அவங்க வழக்கில இருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு ஆர்கநகர் தொகுதியில இது பண்ணி முறைப்படியான 5வது முறையாக அவங்க பதவியேற்றாங்க. அதை வரவேற்பதில் உங்களுக்கு என்ன இது இருக்கு? பொறாமை தான் அது காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன தவறு நடந்துச்சு? இதுல மக்களுக்கு என்ன இழுக்கு வந்துற போது மீறக்கூடிய மரபா? இது ஒரு கண்ணியத்திற்குரிய மீறலா? அப்படி ஒண்ணும் மீறல் கிடையாது. அது அப்படி நீங்க மீறல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக வர வேண்டிய வாய்ப்பினை கெடுத்தவர் யாருன்னா கருணாநிதி. பிரதிபா சிங் பாட்டீலை வந்து முதலாக அறிவித்தவர். சும்மா பேசாதீங்க, வயசான காலத்துல 2வது முறையாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்பினை அன்றைக்கு தட்டி பறித்தார். பிரதிபா பாட்டீலை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வடமாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் கிடையாது, தமிழகத்தில் இருக்கிற கருணாநிதி தான் அன்றைக்கு பிரதிபா பாட்டீலை முன்மொழிந்தார். மரபு மீறல் இருக்கலாம், மரபுகளை பத்தி யார் பேசுறதுங்கிறதா வர முடியாமல் தமிழினத்து காவலன்னு சொல்லிக்கிற அவர் தானே பண்ணாரு. மரபுகளை பற்றி பேசுவதற்கு பாலபாரதிக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்க பார்வையில தகுதி இருக்கா இல்லையா? நீ என்ன சொல்றீங்க? அதாவது முதல் முறையா அவங்க வந்து வழக்குல இருந்து விடுவிச்சு வந்திருக்காங்க.
அதை வந்து வரவேற்கிறதுல உங்களுக்கு என்ன, நீங்க கூட வரவேற்கிறீங்க. முதல் இல்ல இல்ல அவர் சபையில வந்த உடனே எல்லாருமே எழுந்து நின்று அவங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சோம், அவங்களும் பதில் வணக்கம் தெரிவிச்சாங்க, அது நடந்தது. இப்ப என்ன அப்படின்னாக்கா, முன்னாடி இரங்கல் தீர்மானம் ஒத்திவைப்பு அப்படின்னு அஜெண்டா கொடுத்த பிற்பாடு சபையில இந்த மங்கள இசை போட்டதெல்லாம் நான் கேட்கல. நாங்க சபையில இல்லங்க, வெளில நடந்தது, வெளில நடந்தது. அத நீங்க வந்து தவறாக எடுத்துக்க முடியாது. உள்ள நடக்கல. சட்டமன்றத்துக்கு வெளியில கட்சி தொண்டர்கள் வரவேற்கிறாங்க, கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 161 பேர் இருக்காங்க, அவங்க வரவேற்கிறாங்க. அதுல வந்து பேரவைத் தலைவர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை கொஞ்சம் முன்னாடி எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அதுல எழுதி கொடுத்திருந்தாலோ அல்லது சொல்லி இருந்தாலோ இப்படி நடக்க போகுதுங்கிற புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்ப வந்து அது எங்களுக்கு தெரியல. அப்போ அவங்க வந்து முதலமைச்சர் முறையில் நாங்க வரவேற்றோம்னு அஜெண்டாவில் இல்லாத ஒண்ணு சொல்றாங்க. மக்கள் மேடை தொடர்கிறது. பல்கேஷ், நிஷா மதுரை அரங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். என்னோட கேள்வி வந்து காசிநாத் அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் சிகரெட் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் சிகரெட் விற்பனையாளன் வந்து பணக்காரனாக தான் இருக்கான். அதே மாதிரி மது விற்பனையாளரும் பணக்காரனாக தான் இருக்கான். ஆனால் உணவு விற்பனையாளன், அதாவது நெல் விவசாயி வந்து பணக்காரனாக இருக்கவும் இல்லை, இருந்ததும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 110 தீர்மானத்தில் வந்து விவசாயி கடனை பற்றி எதுவும் வரலை. அது ஏன்? அதுவும் இல்லாமல் வந்து பாலபாரதி அவங்க வந்து ஒரு பெரிய குறைய எடுத்து வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவன ஈர்ப்பு தீர்மானமே ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி இருக்கும்போது மக்களோட அடிப்படை பிரச்சனையை வந்து நாங்கள் எப்படி பேச முடியும் அப்படின்னாங்க. சட்டசபை அப்படின்றது என்ன? மக்களை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு அமைச்சது தான். அப்படின்னா சட்டசபை வந்து மக்களுக்காக அடிப்படை பிரச்சனை பேசுறதுக்கு அமையலையா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கு மானிய கோரிக்கை வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வு சம்பந்தமான கோரிக்கைக்கு இன்னைக்கு மானிய கோரிக்கை அது கிடையாது. அதுக்கான அஜெண்டா வந்து ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு அதை விவாதிக்கணுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல. அந்த மானிய கோரிக்கை என்னைக்கு வருதோ அன்னைக்கு விவாதிச்சுக்க முடியும். அது அவங்களுக்கும் தெரியும். இப்ப சட்டமன்றத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றவங்களுக்கு அஜெண்டா கொடுத்திருப்பாங்க, என்னன்னைக்கு எந்தெந்த இதனுடைய மானிய கோரிக்கை நடைபெறும் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து தம்பி அந்த அம்மா கேட்ட கேள்வி விவசாயிகளை பற்றி சொல்லல. இன்னைக்கு எடுத்த இடத்துலயே மதுவை இவங்க வந்து பிரச்சனையா கொண்டு வரணும்னு சொன்னதே வந்து ஏதாவது கலவரத்தை, ஏதோ சட்டத்திற்கு விரோதமான விஷயங்களை நடத்த வேண்டும், சட்டமன்றத்தை செயல்பட விடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து சென்ற வாரம் வரைக்கும் வந்து சட்டமன்றம் செயல்படல. ஒருத்தர் மதுன்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் விவசாயின்னு சொல்றீங்க. அவங்க எதை எடுக்க வேண்டாம், எடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. மதுரையில இருந்து அந்த அம்மா கேட்கறது வந்து விவசாயிகளை பற்றி இது சொல்லலையா? விவசாய மானியம் தானே. கரும்பை பற்றி இன்னைக்கு மானிய அந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணா நேரடி ஒளிபரப்பு இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கு அப்படிங்கறத மக்களும் பாத்துக்கலாம். பணம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பணம் இல்லைன்னு நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அது 2.25 கோடி ரூபாய் செலவு வருது. பணம் இல்லாதவங்க இவங்க ஏற்கனவே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசு கேபிள் டிவி நடத்துறாங்க. அரசு கேபிள் டிவில குங்கா தீர்ப்பு வழங்கின உடனே புதிய தலைமுறை உட்பட புதிய தலைமுறை கலைஞர் டிவி இதுவரை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அத கூட நேரலையாக ஒளிபரப்பலாமா கூடாதா? அவர்களால ஒளிபரப்ப முடியலங்கிறத ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க அப்பாவை அவர்களை. நாங்க ஒளிபரப்போம். அவர்கள்ட்ட பல லட்சம் கோடிகள் இருந்துச்சு. 3G 4G 5G எல்லாம் இருந்துச்சு. தன் மக்களுக்காக செயல்பட்டதை விட்டு தமிழ் மக்களுக்காக செயல்பட்டு இருந்தால் என்றைக்கு அவர்கள் வந்து இத லைவ்ல ரெண்டு பேரும் இதுவரைக்கும் செய்யல. ஆனா அவர் எதிர்காலத்துல நாங்க வந்து செய்வோம் சொல்லிட்டாரு. நீங்க இருக்கீங்க செய்யலாமா? இத லைவும் காட்ட போறோம். நீங்க என்ன செய்ய போறீங்களா? இல்ல குடிச்சு ஒழிக்கிறத சொல்றீங்களா? இல்ல மதுவை நீக்கிறத சொல்றீங்களா? மதுவுக்கு நாங்க எதிராட்டு 80 இல்ல எனக்கு புரியல. மதுவை கொண்டு வந்து நீங்க பத்தி பேச கூடாதுங்க. 74ல போட்ட சட்டத்தை அதே கையெழுத்துல போடாதீங்க. சாட்டா வாத கூடாதுங்க. நிஷா குறுக்கிட விரும்புறீங்க, சொல்லுங்க. அடிப்படை பிரச்சனையை பத்தி பேச மக்கள் மேடையில அந்த 3 சட்டமன்ற உறுப்பினரே வாய்ப்பளிக்க மாட்டாங்க. சட்டசபை எப்படி கூடும்? சொல்லுங்க. ஹலோ சரி, நான் நெல்லை அப்துல் காதர்ட்ட போறேன். அப்துல் காதர், உங்க வாதம் என்ன?
அதாவது அதிமுக அரசு வந்து இப்போ 22 திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது நல்ல திட்டங்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி காசிநாத பாரதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நல்ல திட்டமா கெட்ட திட்டமா அப்படிங்கிறத பற்றி வந்து விவாதிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அங்கே இல்லை அப்படிங்கிறது போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இல்லாத போது அது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்க முடியும்? இல்லை சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து லைவாக எங்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த இதுவுமே நம்ம பண்ணி வைக்கலாம். இப்படி இருக்கையில் நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு எப்படி தெரியும் சட்டமன்றம் சரியான மக்களுக்கான பாதையில் தான் செயல்படுதா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்? பாலபாரதி, உங்கள் கருத்து என்னது? நேரடியாக ஒளிபரப்பணும் அப்பதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நேரடியாக ஒளிபரப்புறது ஒரு நல்ல ஜனநாயகம் தான். ஆனால் ஏற்கனவே நாடாளுமன்றம் ராஜ்யசபா நிகழ்ச்சியெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. அதனால பெரிய மாறுதல் ஒரு நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை எழுப்புறதுல அல்லது அரசனுடைய நடவடிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரப்படலை. அதுக்காக அதை விட்டுற முடியுமா? இல்லை, விட முடியாது. அதுவும் இருக்கு. ஆகவே நம்ம தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சிகள் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பினால் நல்லது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை எந்த கேமராவுமே காட்டுறதில்ல. இப்போ திமுக அதிமுக 2 பேரும் வலது இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. திமுக ஆட்சியிலையும் நான் உட்காந்துருந்தேன். சன் டிவியில் எல்லாம் மற்ற டிவியில் காட்ட மாட்டாங்க, அவங்க தரப்பு தான் காட்டப்படும். அதிமுகவினுடைய தொலைக்காட்சியும் அது தான் செய்யுது. எங்கள் பக்கமே திரும்பாது. எங்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்படி நாங்கள் எந்திரிச்சு பேசலாம் அப்படின்னு நினைப்போம், அதோட கட் பண்ணிடுவாங்க. ஊருக்குள்ள நேரடியா நம்ம பண்ணிரலாமா? அதனால ஜனநாயக ரீதியாக முழுமையாக நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகள் காட்டுவதுங்கிறது நல்ல நடவடிக்கையாக. அதனால ஒரு முன்னேற்றம் இல்லைன்னாங்க. பாக்காங்களா எல்லாரும்? இனி பேசுறவங்க விரைவா பேசுங்க. திருச்சி புரோஸ்கான். ஐயா, அதிமுக சேர்ந்தவர் வந்து முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, மதுவை பத்தி பேசினா கலவரம்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கலவரம் இல்ல சார். மது வந்து மக்களோட பிரச்சனை. இப்ப இருக்கிற முத்தி போன பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து மது குடிச்சிருக்குது. அதை பத்தி பேசினா நீங்க ஏன் கலவரம்னு சொல்றீங்க? குழந்தை மது குடித்தது என்பது தனிநபருடைய வக்கிரம். அவனுடைய பிள்ளைக்கு ஒட்டி கொடுப்பானா? அடுத்தவனுடைய பிள்ளைக்கு ஒத்தி கொடுத்தான். அது வந்து தனிநபருடைய வக்கிரம். அதை வந்து நீங்க இங்க ஒப்பிட்டு பேசாதீங்க. மதுரை கணேஷ் பிரபு சொல்லுங்க. ஐயா, இப்போ 2 விஷயம். ஒன்று வந்து மது வந்து கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து காசிநாத ஐயா வந்து சொல்கிறாங்க. இது என்ன கலவரம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த ஆளும் அரசாங்கம் மக்கள் முதல்வர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் முதல்வர் மக்களின் முதன்மையான பிரச்சனையாக இருக்கிறத வந்து எடுக்க தவறிட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதான பிரச்சனையா வந்து மது தான் இருக்கு. பச்சையம்மன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதும் வந்து இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கானது தான், இந்த மது விலக்கு போராட்டத்துக்கான. அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ இல்லைன்னா எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத இந்த மக்கள் அரசாங்கம் சார், அதாவது அவங்க வந்து காசிநாதன் சார் வந்து முதல்ல சொன்னாங்க 30,000 கோடி ரூபா வந்து மது டாஸ்மாக் மூலமாக வருமானம் வருது அரசுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து எதிர்கட்சிகள் வந்து முடக்க நினைச்சதான் இந்த இதை தீர்மானத்தை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 30,000 கோடி ரூபா வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? மதுவை ஒழிச்சு பொதுமக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் அவசியம் இல்லை. குறித்த விவாதத்திற்கு அங்க வழி இல்லைங்கிறது எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. நிறைவா சில நொடிகள் சொல்றேன். அதாவது இன்றைய விவாதம் வந்து விவசாயம் மற்றும் வீட்டு வசதித்துறை சம்பந்தமானது. அது சம்பந்தமாக இவர்களுடைய ரிஃபார்ம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு? ஏன்னா அஜெண்டா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே கொடுத்தாச்சு. அது சம்பந்தமாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளாத நீங்கள் மதுவை மட்டும் தயார்படுத்தி கொண்டு நீங்க வந்திருக்கீங்கிறதா எங்களுடைய முதல் கொஸ்டினா நான் வைக்கிறேன். ஏன் அதை பத்தி நீங்க பேசல? மது அதுல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறத இவங்க பேசல. இவங்க இன்னைக்கு கேட்டது எல்லாமே மதுவிலக்கு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. அதனால வேற வழி கிடையாது. இன்னைக்கு என்ன துறை எடுத்திருக்கிறோமோ அதை பத்தி தான் வாதிக்க முடியுமே தவிர, இப்ப நாளைக்கு வேற ஒரு துறை அறிவிப்போம், அவங்க வந்து வேற ஒரு விவாதம் வைக்கணும்பாங்க. அப்ப எந்த விதத்துல சாத்தியக்கூறு இருக்கு எனக்கு தெரியல. இல்ல, அது கவனிப்புங்கிறது 0 ஓவரில் நடந்தது. அதுக்கடுத்து நடந்தது அவரை கவனிக்கலே நான் நினைக்கிறேன். வேளாண்மை துறை சொந்தமா நாங்க பேசணும். மத்திய அரசு இப்போ வந்து 4வது முறையாக ஜனாதிபதியுடைய கையெழுத்தை பெற்று நிலங்களை எடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் அமலுக்கு வரக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் நாங்கள் ஒரே குரல்ல எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தா விவசாயிகளினுடைய அது மண் அல்ல, அது உயிர், விவசாயிகளுடைய உயிர். அந்த உயிர் என்பது பறிக்கப்படும். இது சம்பந்தமாக நாங்க பேசுறோம். பாஜக அரசு இப்ப கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்தாங்க, முதலமைச்சர் பார்த்திருக்காங்க. விவசாயத்திற்குரிய அடிப்படையான உரம், பூச்சி மருந்து, விதைகள், இவைகளுக்கான அனைத்து மானியங்களையும் இந்த பட்ஜெட்டில் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. எது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு ரத்து பண்ணியிருக்கு. ஆனா பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பல லட்சம் கோடியை மானியமா கொடுக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு, விவசாயத்திற்கு அதை ரத்து பண்ணியிருக்கு. இது குறித்து நாங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய விவசாயிகள் மத்தியில ஒரு தற்கொலை மரணம் என்பது நடக்குதுன்னு சொல்லி சொன்னோம். அவங்க நடக்கல அப்படின்னு சொல்லி அதை சபைக்குறிப்புல இருந்து நீக்கினாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு ஒரு பாஜகவுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி என்ன சொன்னாரா, அது காதல் தோல்வி அப்படின்னு சொல்லி, அப்புறம் குடியரசு தின உரையில பிரதமர் இது வேளாண்மை துறை அல்ல, வேளாண்மை நலன் துறை அப்படின்னு வார்த்தையை மாத்தினாரே தவிர விவசாயிகளை பற்றிய கொள்கையை மாற்றவில்லை. இது சம்பந்தமாக தமிழகத்தில் 8 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம் ரொம்ப பின்தங்கி கிடக்குதுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமய கொள்கையில இல்ல இதை பேசியிருக்கோம். தம்பி சொன்ன சகோதரர் சொன்னார் பாருங்க, நாங்க எதுவுமே பேசல. இது எல்லாமே இன்றைக்கு சட்டமன்றத்தில் வேளாண்மை துறை மானிய கோரிக்கையின் மீது நாங்கள் பேசியிருக்கோம். அந்த உரத்துக்கு ஏன் மாநில அரசு மானியம் கொடுக்க முடியல? விவசாயிகளுக்கு 20 லட்சம் பம்பு செட் விவசாயிக்கு 20 லட்சம் பம்பு செட் விவசாயிக்கு இலவச மின்சாரத்தை நாங்க கொடுத்தோம். 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணோம். மத்திய அரசுலயும் அதே போல பண்ணோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இந்த அரசு, ஏடிஎம்கே அரசு என்ன சொல்லிச்சுன்னா, விளை பொருளுக்கு உற்பத்தி எவ்வளவு செலவாகுதுன்னு நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எம்.எஸ். சுவாமிநாதனுடைய அறிக்கையை நாங்க என்ன செய்வோம், நிறைவேற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே போல இன்னைக்கு சட்டமன்றத்தில் வீட்டு வசதி வாரியத்துறையில் இருக்கு. நான் ஒண்ணு கேட்க, மெட்ராஸ்ல எல்லாரும் வீடு கட்டுறாங்க. 1000 சதுரடிக்கு ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னு சொன்னா அமைச்சருக்கு சதுரடிக்கு 45 ரூபா, அதிகாரிகள் மற்றவங்களுக்கு எல்லாம் 55 ரூபா. ஆக 100 ரூபா ஒரு சதுரடிக்கு கொடுத்து ஒரு தடவை 1000 சதுரடியில் ஒரு வீடு கட்டணும்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நடக்கும். இன்னைக்கு இவங்க சட்டமன்றத்தில் இனிமேல் யாரும் நீங்க விண்ணப்பித்தவர்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு அனுமதி தருகிறோம் சொல்ல முடியுமா? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல இருந்து 1 ஏக்கர் வீடு கட்டக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 ஏக்கருக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்குதாங்க. வேற ஒண்ணும் பண்ணாண்டா, ஊழல் செய்ய மாட்டோம், ஆசிரியர் டிரான்ஸ்பருக்கு 7 லட்சம் வாங்க முடியும். ஊழலுக்கு பணம் எதிர்த்து விட்டு தொலைக்காட்சி பங்களிப்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.